கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறாள். பிரியமானவர்களே, ஆகார் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறாள். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறாள். ஆம், ஆகாரை பொறுத்தவரையிலும் கர்த்தருடைய நாமம் நீர் என்னை காண்கிற தேவன் என்பதாகவே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகாருக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் கூட அவர் என்னை காண்கிற தேவனாகவே இருக்கிறீர். சங்கீதம் 139:1 கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களுக்கு நாம் உண்மையாய் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய மனம் திரும்புதலை அறிந்திருக்கிறார். நாம் பாவத்தை விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப வருகிறதை அவர் பார்க்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது நமக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்கிறது. கர்த்தர் நமக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காக நாம் கர்த்தரை நன்றியோடு துதிக்கணும். இதைத்தான் ஆகார் செய்தாள். என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய நன்றி, துதி, ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறாள். பிரியமானவர்களே, ஒருவேளை கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரோடு பேசிக்கொண்டிருக்கிற வரையிலும் தன்னோடு பேசுகிறவர் யார் என்று ஆகாருக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். கர்த்தருடைய தூதரானவர் ஆகாரோடு பேசிவிட்டு அங்கிருந்து போன பின்பு அவள் கர்த்தருடைய தூதரானவரை நோக்கி பார்த்திருக்கலாம். அதன் பிறகே தன்னோடு பேசினது கர்த்தருடைய தூதன் என்று ஆகார் அறிந்திருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். பல நேரங்களிலே கர்த்தர் உங்களோடு பேசுவது உங்களுக்கு தெரிவதில்லை. நீங்கள் அமைதியாய் அமர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் பேசுவதை அறிந்து கொள்ள முடியும், பார்ப்பதை புரிந்து கொள்ள முடியும்.